வணக்கம் மாணவர்களே, எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இப்போ நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா 6ஆம் வகுப்பு தமிழ் பாடத்தில் டேம் 2ல் இயல் 1 வந்து நமக்கு திருக்குறள் வந்து கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம இந்த பாடத்தில் இருக்கிற புக் பேக் 1 மினிட்ஸ் அப்புறம் கொஸ்டின்ஸ்க்கான ஆன்சர்ஸ் தான் வந்து பார்க்க போகிறோம். நம்ம ஏற்கனவே இயல் 1ல் இருக்க கவிதை உரையெல்லாம் ஆன்சர்ஸ் பார்த்துட்டோம், அதை பார்த்துக்கோங்க. ஃபஸ்ட்டு பாருங்கள், சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுதுக. ஃபஸ்ட்டு, விருந்தினரின் முகம் டேஸ் வாடும். ஆன்சர், நம் முகம் மாறினால். அடுத்து இரண்டாவது, நிலையான செல்வம் வந்து ஊக்கம். அடுத்து மூன்றாவது, ஆராயும் அறிவு உடையவர்கள் டேஸ் சொற்களை பேச மாட்டார்கள். ஆன்சர், பயன் தராத. அடுத்து நான்காவது, பொருளுடைமை என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது. ஆன்சர் வந்து பொருள் கூட்டல் உடைமை. அடுத்து உள்ளுவது கூட்டல் எல்லாம் என்பதனை சேர்த்தெழுத கிடைக்கும் சொல். ஆன்சர், உள்ளுவதெல்லாம். அடுத்து ஆறாவது, பயன் கூட்டல் இல்லா சேர்த்தெழுதணும்னா பயன் இல்லா. ஆப்ஷன் குறிச்சுக்கோங்க. அடுத்து நயமறிக்க கொடுத்துருக்காங்க. நம்ம இதில் இருக்கிற எதுகை மோனை சொற்களை வந்து குறிக்க சொல்லியிருக்காங்க. ஃபஸ்ட்டு பாருங்கள், எதுகை உள்ளத்தால் கள்ளத்தால், இரண்டாம் எழுத்து ஒரே போல வந்திருக்கு, அதனால் எதுகை. அடுத்து மோனை உள்ளத்தால் உள்ளலும், அதில் முதல் எழுத்து ஒன்று போல் வந்திருக்கு, அதனால் மோனை. அதை வந்து எழுதிக்கோங்க. நெக்ஸ்ட்டு பின்னாடி பார்த்தீங்கன்னா, இடம் மாறியுள்ள சீர்களை முறைப்படுத்தி எழுதுக. இதுக்கு வந்து ஃபஸ்ட்டுக்கான இதுக்கான வந்து 6வது குறளில் இருக்குது பாருங்கள். அந்த குறள் ஆக்கம் அதர்விதனாய் செல்லும் அசைவிலா ஊக்கன் உடையான் உலை. அடுத்து ரெண்டாவது கொடுத்துருந்தாங்களா, அதுக்கு வந்து 8வது குறள், அதை பார்த்து அப்படியே அதுக்கு வந்து எழுதிக்கோங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா, ஊக்கமது கைவிடியல்களை சொல்லி கொடுத்துருக்காங்க. இக்கருத்துக்கு பொருத்தமான திருக்குறளை தேர்ந்தெடுக்க. ஆன்சர் வந்து உள்ளம் உடைமை, உடைமை பொருளுடைமை, நில்லாத நீங்கிவிடும். அந்த குறளை டிக் பண்ணிக்கோங்க. அடுத்து ஒரு கதை கொடுத்துட்டு அந்த கதைக்கு பொருத்தமான ஒரு திருக்குறள் தேர்ந்தெடுக்க சொல்லியிருக்காங்க. அதற்கான திருக்குறள், வெள்ளத்தனைய மலைநீட்டம் மாந்தர்த்தம் உள்ளத்தனையது உயர்வு. அடுத்து நம்ம குருவினாக்கெல்லாம் ஆன்சர்ஸ்லாம் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு குருவினா நமக்கு 21வது பக்கம் இருக்குது. அதில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு குறள் இருக்குது, அது கீழே இருக்க அந்த 2 லைனை குறிச்சிக்கோங்க. அமிழ்தமே ஆனாலும் விருந்தினர் இருக்கும்போது தான் மட்டும் என்பது விரும்பத்தக்கது அன்று, அதை வந்து குறிச்சிக்கோங்க. அடுத்து இரண்டாவது குருவினாக்கான ஆன்சர் 3வது குறள் இருக்குது பார்த்தீங்களா, அது கீழே இருக்கிற அந்த 2 லைன், அடுத்தவர் பொருளைன்னு இருக்குல்ல, அதுலேருந்து அதை குறிச்சிக்கோங்க. அடுத்து 3வது குருவினா பாருங்கள், ஆக்கம் யாரிடம் வழி கேட்டு சொல்லும். அடுத்து 4வது, நாம் எத்தகைய சொற்களை பேச வேண்டும். இது ரெண்டுக்குமே ஆன்சர் நமக்கு 22வது பக்கம் இருக்குது. 22வது பக்கம் எடுத்துக்கோங்க. 22வது பக்கம் பார்த்தீங்கன்னா நமக்கு 6வது குறள் இருக்கா, அதுக்கு கீழே இருக்க அந்த 2 லைனை குறிச்சிக்கோங்க. அடுத்து 4வது கொஸ்டினுக்கான ஆன்சர் வந்து நமக்கு 10வது குறள் கொடுத்துருக்காங்க பாருங்கள், அதுக்கு கீழே இருக்க அந்த 2 லைனையும் குறிச்சிக்கோங்க. அவ்வளோதான்.